கோவென்றே மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். கோவென்றே மாநகர் போக வேண்டும் நம்ம காரிய சித்தி பெரியவாளை காண வேண்டும். நமஸ்காரம், பெரியவா சரணம். யூகேல நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியவாளோட கோவில் ஃபர்ஸ்ட் கோவென்ட்ரியில வந்திருக்கு. யூகே ஹிஸ்டரியிலேயே ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு மூமெண்ட் ஒன்று நடக்க போகுது. இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா May 18th and 19th அன்னைக்கு நடக்க போகுது. என்ன ஈவெண்ட் அது அப்படின்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்மளோட கோவென்ட்ரியில நம்ம காரிய சித்தி பெரியவா மணிமண்டபத்துல பெரியவா ரொம்ப அழகா 3 அடிக்கு சூப்பரா வந்திருக்க. அண்ட் அவரை பிராண பிரதிஷ்டை பண்ண போறோம். நீங்க எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து 18th and 19th கோவென்ட்ரிக்கு போய் அங்க 18th அன்னைக்கு நடக்கக்கூடிய யாகத்துல எல்லாம் கலந்துண்டு அங்க கார்த்தால 7 மணில எல்லா விதமான ஹோமங்களும் நடக்க போறது. அது மட்டும் இல்ல, 18th அன்னைக்கு மட்டும்தான் பெரியவாளோட ஸ்டாச்சுவை நம்மளே நம்ம கையால க்ஷீராபிஷேகம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பெரியவா கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போயாச்சு அப்படின்னாக்க நம்மளால கண்டிப்பா பெரியவாளோட ஸ்பரிசத்தை நம்மளால தொடவே முடியாது. சோ 18th அன்னைக்கு மட்டும்தான் நம்மளாவே அபிஷேகம் பண்ணலாம். கண்டிப்பா 18th அன்னைக்கு கார்த்தால நீங்க எல்லாருமே இந்த ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்க 18th அன்னைக்கு கார்த்தால மறக்காம அங்க வந்துருங்க. 18th அன்னைக்கு 3 மணிக்கு மேல குருவந்தனம்லேருந்து 2ஆம் கால பூஜையிலேருந்து நமக்கு ஆவஹந்தி ஹோமத்திலேருந்து எல்லாமே நடக்க போறது. 18ஆம் தேதி அன்னைக்கு 7 மணிக்கு பெரியவாளோட பிராண பிரதிஷ்டை நடக்க போறது. சோ கண்டிப்பா பக்தா எல்லாருமே அங்க பெரியவாளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். 19ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால 7 மணிக்கே கோபூஜையோட ஆரம்பிக்க போறது. யூகேல கோபூஜை எல்லாம் பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இல்லையா? சோ எல்லா பद्धதிகளையும் எதையுமே நாங்க விடாம எல்லாத்தையும் இங்க செய்ய போறோம். சோ கண்டிப்பா கலந்துக்கோங்க. இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இந்த ஹோமத்துல எல்லாம் GCSE எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் பண்ண போற குழந்தைகளுக்கெல்லாமே ஸ்பெஷலா ஹோமத்துல சங்கல்பமும் பண்ணப்படுகிறது. அதனால கண்டிப்பா GCSE எக்ஸாமுக்கு போற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கோ, சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பெரியவாளோட ரக்ஷைய வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் பயம் இல்லாம அவளோட ஃபுல் டெடிகேஷனோட குழந்தைகள் எழுதுவா எக்ஸாம். பெரியவா இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா அவளுக்கு வரும். சோ இப்போ 19th அன்னைக்கு கார்த்தால நம்ம சொன்னா போலவே கோபூஜையோட ஆரம்பிக்க போறது. அப்புறமா மத்த ஹோமங்கள், ருத்ர பாராயணம், சமக்க பாராயணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரியவாளுக்கு பிம்ப கும்பாபிஷேகம் நடக்க போறது. அதுக்கப்புறமா தூப தீப ஆராதனையோட எல்லாருக்குமே மகா பிரசாதமும் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு 108 சுவாசினிகளை வச்சு சுவாசினி பூஜை, விளக்கு பூஜை நடக்க போகுது. சோ நீங்க சுவாசினி பூஜையில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கனா கண்டிப்பா முதலியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்லாட்ஸ் இல்லாம போயிடும். அதனால டெஃபினட்டா நீங்க இந்த கீழே கொடுத்திருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சுவாசினி பூஜையெல்லாம் நீங்க விளக்கு பூஜையெல்லாம் அட்டென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அது. அதனால நீங்க எல்லாருமே 19th அன்னைக்கு கண்டிப்பா அங்க வரணும். இந்த சுவாசினி பூஜையில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெரியவா டிவோட்டிஸ்க்கும் யூகேல யாரெல்லாம் இருக்காளோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா பெரியவா சொல்ற போல நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்றோம். பெரியவாளோட பிளெஸிங்ஸ் எனக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். நம்ம காரிய சித்தி பெரியவா கோவில்ல நம்ம எல்லாருமே பெரியவாளோட பிம்ப கும்பாபிஷேகத்தை
எல்லாரும் கண் குளிர பார்த்து பெரியவாளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம்.